சார் யாரு? டெல்லியில இருந்து வந்திருக்காரு. ஓ, டெல்லி வரைக்கும் என் கால் பரவிருச்சா? நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போனோம்? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சிரும் போல் இருக்கு. நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேனா? உங்களுக்கு என்ன லாபம்? என்னடா இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாதே. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டை எடுத்து வா, கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன். தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா. இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமாக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் தாதா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா ஊடு போய் சேர மாட்டான். தாதா, உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். சீதா, உன் மாமனாருக்கு மக இல்லாம ஆயிட்டா, மருமகளும் இல்லாம ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். வேற எதுவும் நினைக்காதம்மா. போலாமா? அக்கா, குங்குமம் வச்சுக்கா. சுமதி, பேசாம இரு. நான் பொட்டு வச்சு கூடாதம்மா. ஏன்? எனக்கு புருஷன் இல்ல. எனக்கும் தான் புருஷன் இல்ல. நான் வச்சுக்கல. என் பொட்டுன்னா என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அவரே திரும்பி வந்து தந்தாதான் நான் பொட்டு வச்சுக்க முடியும். டெய்லி முழுசா தீக்குச்சி யூஸ் பண்ணி மாசம் 2 தீவட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த இதை மத்தியானம் அடுப்பத்தை வச்சுக்க, இதை ராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்க. அப்புறம் நாளைக்கு நீ அடுப்பே பத்த வைக்க வேணாம். எதுக்கு? பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல யாருக்கோ கல்யாணமா, 2 பேரும் போய் 3 வேளை சாப்பிட்டு வந்துருவான். எதுக்கு வேஸ்ட்? பெட்ரோல் இந்த வேலை விக்குது. எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோவில் வர்றான். எங்க வந்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோட புகுந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டிய பொண்ணு விதவையா கூட்டு வந்திருக்க. அதான் பார்த்தா தெரியுதுல, விஷயத்த சொல்லியா? எந்த நேரத்துல என் பையன் பொண்ணை தொட்டு தாலி கட்டினானோ அல் பாய்ச்சல் போயிட்டான்ட்டா. சம்மந்தி, என்னையா சம்மந்தி ஈரவங்க? யாருக்கு யாரையா சம்மந்தி? என் பையன் போன கையோட எல்லா சொந்தம் போயிருச்சு. முதல்ல கிளம்புங்க. என்னடே வீடு தேடி வந்த மருமகள? என்னது மருமகளா? இவனே எனக்கு சம்மந்தி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவன் மட்டும் எப்படி உனக்கு மருமகளா முடியும்? ஓடி உள்ள. இல்லங்க, கொஞ்ச நாளாவது. ஓடி உள்ள. என்ன அத்தை அப்படியே சொந்தம் கொண்டாடி உள்ள நுழையலாம் பாரியா? என்ன தைரியத்துல என் பொண்ணு மேல கை வச்ச? இவ்வளவு தன்மானம் உள்ளவா அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசப்படி வச்ச? உடனே போட. மகனை இழந்திருக்கிற இப்ப மருமகளாவது ஆறுதலா இருப்பான்னு நினைச்சு வந்தேன். என்னது ஆறுதலா? ஏயா, டெய்லி இந்த தரித்திரம் பிடிச்ச மூஞ்சில முடிச்சுட்டு போனா ஆறுதலா கிடைக்கும்? என்ன கதை உரியா நீ? உனக்கு உன் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையா? ஆமா, வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா வெளியே வெளியே போய் எங்க கர்ப்பமாயிருமோன்னு பயந்து எங்க கழட்டி விட்டு போலாம் பாக்குறேன். நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? நீ யாரு மகனை இழந்துட்டிருக்கிற, என் பொண்ணு புருஷனை இழந்துட்டிருக்கிறா. அவளுக்கு இந்த பேச்சு பேசுறியே, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி பேசுறியா? எனக்கு ஏரியா பொண்ணு இனிமேல் பிறக்குங்கிற நம்பிக்கையும் இல்ல. வயசாகி போச்சுல, எதுக்கு இந்த லேடி சென்டிமெண்டல் பேசிக்க? போயா. உன்னை பெற்றது ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு மகனை பெற்று கொடுத்தது ஒரு பொண்ணு. இந்த பொம்பளைங்க பாவனை சும்மா விடாது. யோ, என்னையா வீட்டு வாசல் நின்று சாபத்தை சப்பளை பண்ணிட்டு இருக்க? பெருசு நீ நல்லவன் தான், உன் பொண்ணு ரொம்ப நல்லவதான், கடவுளும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த வயசுல உன் பொண்ணை விருதியாக்கணும் கேக்குறேன்னா அங்க போய் கேளியா? அதை விட்டு இங்க வந்து சாவு விட்டுருக்க. சரி போறோம், நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி கொடு. எது வரதட்சணையா? அது செத்து போன மாங்கட்ட போய் கேளியா? செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போனா? யோ, என் பையன் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இவன் மருமகளா வந்த நேரம் அவன் போய் சேர்ந்தான். அந்த காசு யாரு கொடுக்கறது? ஆமாயா, நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு. மிச்ச பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியது இருக்கேன். ஒரு பேப்பர் பென்சில் கொடுமா, பெருக்கி பாக்கட்டும். இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம்ல. வாங்க. இதத்தாயா நீங்க வந்து இறங்கணும்னு நான் சொன்னா அப்போ கேரள. இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சியா? வீட்டோட மாவள கூட்டு போய் மாவனர. ஏய் போடி உள்ள. என்னங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்தா கூடவே போடி. சோறாவது மிச்சமாகட்டும். யாரு? ஜப்பான்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சாரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு?
இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யார நாசமாக்கணும்? தாதா, என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டலை இழுத்து மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் போல என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா. எவ்வளவு பணம் கொண்டு இருக்கீங்க? 1,00,000 ரூபா. அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. ஆ. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. ஓஹோ. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டிய குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு. இத அட்வான்ஸா வச்சுக்கங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரு? யார பத்தி யார்கிட்ட சொல்ற? ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார். சினிமாவிலும் சரி, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தான்டா ராஜாதி ராஜா. நான் மட்டுமல்ல, எந்த கொம்பாதி கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. போடா. நிறுத்து 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 நிறுத்து. தாதா, இந்த ஹோட்டலை மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாலங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, நான் டிஃபன் சாப்பிட போறேன். உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டாந்து தர சொல்றேன். உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, ஓ ஹோட்டலை மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கிய பவனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம். ஐயோ தாதா, இது கிருபானந்த வாரியார் திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது? இந்த ஓட்டல என் தெய்வம் திறந்து வச்சதா? எனக்கு தெரியாம போச்சேயா. இரு. அப்பா. ஹலோ, ஆரோக்கிய பவன். நான் தான் லெக்தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடியே இந்த ஹோட்டலை மூட வச்சிட்டீங்களா? ஏண்டா, இந்த ஓட்டல என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு. அதோட முட சொன்ன நீ ஏன் முதல் சொல்லல? நீ கொடுத்த 1,00,000 ரூபாயை நானே கொண்டு வந்து ஹோட்டல்ல தரேன். ஐயோ வேணாம் தாதா. அந்த பணத்தை நீங்களே நன்கொடை வச்சுங்க. ஏண்டா, நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு இருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. சரி. வர அமாவாசனைக்கு 1 லிட்டர் பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிடு. சரி தாதா. தாதா, அட ஒண்ணு கூறுதியா? அது போற வழியில எங்க போய்க்குங்க தாதா. சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. எனக்கு வேண்டாம் கலா. என்னாச்சுங்க? உன் தங்கச்சி நிலைமை நினைச்சு பார்த்தேன். என்னால தாங்க முடியல. அவளுக்கு நம்ம தான் செஞ்சாகணும். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவ புருஷன் பேங்க்ல வேலை செஞ்சான்ல, பிஎஃப் அது இதுன்னு 1,00,000 ரூபாய் வரும். அதை நம்ம வாங்கிப்போம். அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம எப்படிங்க வாங்குறது? நான் என்ன எனக்கா கேட்டேன். அந்த பணத்தை வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் அவ கையில கொடுப்போம். பணம் எல்லா சௌகத்தையும் மறக்கடிச்சிடுங்களா? சரிங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன். இப்போ உங்க அப்பா இருக்கிற சோகத்துல செத்துப்போன என் மருமகனோட பணத்தை கொடுங்கன்னு எப்படி கேட்பாரு? இந்தா, இந்த பேப்பர்ல சீதாவோட கழுத்தை வாங்கிட்டு வா. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வரப்போற பணத்துல என் தங்கச்சிக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க இப்படி திருந்தினதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார், என் மச்சனிச்சுக்கிட்ட எல்லா பேப்பர்லையும் கழுத்து வாங்கிட்டேன் சார். அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் அவங்க நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் பணம் தர முடியும். அதான் ரூல்ஸ். என்ன சார் இப்படி பேசுறீங்க? புருஷன் இறந்து போய் அவங்களே பாவம் வீட்டுல இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி சார் இங்க வந்து கழுத்து போடுவாங்க? சார், ரூல்ஸ் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம் சார். ஆனா மத்தவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பு ஒண்ணு இல்லை சார். ஏதோ இந்த பணம் வந்தா அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம் சார். சரி, கையெழுத்து போடுறேன். கலா, ஏ கலா, நில்லு. எங்க பணம்? என்ன பணம்? என் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணம். என்னத? பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமா? ஆமா, என் பொண்ணு தாலி எடுத்து பொட்டு இழந்து பூ இழந்ததுக்கு பேங்க்ல கொடுத்த பணம் எங்க சொல்லு. யோ, என்ன சத்தம் அதிகமாகுது? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, ஞாபகம் இருக்குதுல்ல? நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நீ பண்ணிக்கிற அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். நாங்க கால் வேறு அரவை சாப்பிட்டாலும் உனக்கு விருந்து வைக்க சொன்னேன். இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சொல்லு.
பணம் எங்க? சொல்றேன், ஏன் கத்துறீங்க? சீட்டாடத்துல தோத்துட்டேன். நான் ஒண்ணும் இங்க பொழுது போலன்னு போய் அங்க சீட்டாடல. கிடைச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு உதவலாம்னு நினைச்சா உங்க பேட்லுக்கு ஜோக்கர் சேரல. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல சீட்டாடுனேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆஹா. மகாபாரதத்துல பொண்ணை வச்சா சூதான்னாங்க. நான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல தானே சூதான்னா. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல மாமா. டேக் இட் ஈஸி. அடிக்க போறியா? அடி அடி. போய் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இப்பவே நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன். கையெடுங்க மாமா. யார் யாரோ உள்ளாக்குறாங்க. நான் உள்ள போறத பத்தி கவலைப்படல மாமா. இன்னும் பெரிய மருமகன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். ரெண்டாவது மருமகன் அல்பாயசுல பொட்டுன்னு போயிட்டான்னு ஊர் உலகம் சொல்லும். அப்புறம் அந்த மூணாவது பொண்ணு இருக்குதே, வேலையே போவாது. ஒரே வீட்டுல 3 வாழா வெட்டிங்க. சம்மதமா? என்னடா பயமுறுத்துறியா? என்னங்க? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. பணம் போனா என்ன? பேசாம இருங்க. நல்லா சொல்லுங்க அத்தை. பிபி ஏறி போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு. சோத்துல உப்பு குறையுங்க, அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும். கேட்க வேண்டியவில்லையே சும்மா காணுகிறா. பெருசு ரொம்ப தான் துள்ளுது. நீயா? நான் என் பொண்டாட்டி நினைச்சேன். சாரி சீதா. சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி தனியா சோகமா நிக்கிறிய. உன் சோகத்தை நான் தீக்கிறேன். நான் இருக்கேன், வா சீதா. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுவுறா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பதிச்சிடணும் சீதா. வாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்த பண்ணும். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இனிமே நீ தனியா இருக்காத. அந்த ஆண்டவன் உனக்கு ஒரு வழி காட்டுவா.